ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா உண்மையாவே வந்து என்னடா இப்படிலாம் நடக்குது, எனக்கே பயங்கர ஷாக்கா இருக்குது. நேற்று ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அப்புறம் மிஸ்ட் கால் வந்து நான் பார்க்கல, மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி யாருங்க என்னங்கன்னா, இல்லை நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. 12வது தான் முடிச்சிருக்காங்க, முதல் வருடம் கல்லூரி போயிருக்காங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஒரு 2 வருஷமா வந்து நான் ஒருத்தரை காதலிச்சேன், அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப வந்து அவர் சரியில்லை, அவர் வந்து அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் எப்பயுமே வந்து எதிர்த்தரப்புல நடக்கிற நியாயம் என்ன அப்படின்னு கேட்கறதுல கொஞ்சம் கவனமா இருப்பேன். அப்ப நீ என்ன பண்ண ஏது பண்ணின்னு கேட்கிறப்போ கேட்கவே முடியல. எல்லாமே பண்ணியிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன்னு போயிட்டு, படிக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டு அந்த பையனையும் வர வச்சு எல்லா விதமான தவறும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பையன் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறான், எனக்கு அவன் வேண்டாம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன டார்ச்சர் பண்ணுறான் என்னன்னு கேட்டால், நான் வந்து கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. அவங்க நிறைய மௌனம் சாதிச்சாங்க நடுவில் நடுவில். நீங்கள் உண்மையை சொன்னாதான் அது எந்த அளவுக்கான ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்னு தெரியும், அப்பதான் காவல்துறையில பேச முடியும் அப்படின்னா. ஆனா நம்ம டிஸ்ட்ரிக்ட் இல்லை, வேற பக்கத்துல. அப்புறம் பார்த்தா நான் நியூடா போட்டோலாம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நெஞ்சு பதறிடுச்சு எனக்கு கேட்ட உடனே. என்னமா அது, ஒரு அம்மா கூட தன்னோட குழந்தையோட ஒரு இதே சின்ன வயசுல இருந்து வந்தவங்க, அவங்க பாக்குறதுனா கூட அனுமதிக்காம அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கிற பெண் எப்படிமானா, இல்ல நான் தானே எனக்கு கூட இல்லையா அப்படி சொல்லி 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 என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான், யூஸ் பண்ணிட்டான், எல்லா விதமாகவும் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். இப்போ ஃபோட்டோ வச்சுட்டு நான் இன்ஸ்டால போட்டுருவேன், ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன், என்னை மிரட்டுறான், எனக்கு பயமா இருக்கு, அதனால வந்து இதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னாங்க. என்னோட அறிவுக்கு தெரிஞ்ச ஆலோசனைகள் வந்து சொல்லியிருக்கேன். அந்த பையனோட முகவரி எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை நம்ம ஆராய்ந்து யாரு என்னன்னு பார்க்கணும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, இதோட ஒரு 3-4 கம்ப்ளைண்ட் இதே மாதிரி வர மோசமான கம்ப்ளைண்ட் எல்லாமே ஒரு ஊர் சார்ந்துதான் வருது. அந்த ஊர் பசங்க எல்லாம் ஒருவேளை ஒரு கேங்கா இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இதை வந்து நம்ம காவல்துறையில நான் நியாயமா விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு அவங்க பேரு புகைப்படம் எல்லாம் கொடுத்து, ஆனா கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்குதுங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அதை விசாரிச்சுட்டு தான் நம்ம அடுத்த இதுக்கு என்னன்னு அந்த பொண்ணுக்கான ஆலோசனையும் அவ வாழ்க்கையில நல்லபடியா இருக்கிறதுக்கான வழியும் பண்ணணும். பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ கொஞ்சம் கவனமா பாத்துங்க. அவங்களோட நண்பர்கள் யாருங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 2 பேரும் போனா நாங்க உள்ளதா இருந்தோம், அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இது என்ன சாதாரண விஷயமா ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம மீட்டெடுக்கணும். முதல் வருஷம் இப்பதான் கல்லூரிக்கே போயிருக்கிறாங்க, அப்ப 12வதுலயே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாவே நமக்கு சொல்லவும் அசிங்கமா இருக்கு. ஆனா இன்னைக்கு முகநூலை திறந்தாவே வந்து என்னென்னமோ கதைகள்லாம் வந்து வருது. ஆனா நம்ம சொல்லிதான் ஆகணும். பெண் குழந்தைகள் கவனமா இருங்க. அதனாலதான் நான் என்னோட இளைஞி ஸ்டேட்டஸ்ல கூட இந்த பட்டிமன்றத்துல இந்த குழந்தைங்களுக்காக பேசுனதா திரும்ப திரும்ப போடுறேன். பெற்றோர்கள் கவனமா பாருங்க. நீங்க சொத்து சேர்த்துறது, நல்ல சாப்பாடை வாங்கி கொடுக்கறது, நிறைய நல்ல துணிமணி வாங்கி தரதெல்லாம் முக்கியம். குழந்தைங்க யாரு கூட சேர்றாங்க, என்ன சவகாசம் வச்சிருக்காங்க, அவங்க உடல்நிலையில ஏதாவது மாற்றம் இருக்கா, மனநிலையில மாற்றம் இருக்கான்னு தயவு செய்து கவனிங்க. வேலை எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வீடியோ ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். இதுக்கான அடுத்தடுத்த வழிமுறைகள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இதோட முடிவு எப்படி இருந்தது, நம்ம எதையெல்லாம் கடந்தோங்கிற வீடியோவை நான் மறுபடியும் போடுறேன். மாற்றம் நம்மிடம் தொடங்கும். நன்றி.